அருள்மிகு பண்ணாரியம்மன் திருக்கோயில். இது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பண்ணாரியில் அமைந்திருக்கிறது. இங்கு பங்குனி மாதத்தில் நடக்கும் குண்டம் திருவிழா வெகு பிரசித்தம். இக்கோயில் தமிழக கர்நாடக மாநில எல்லைப்பகுதியில் அமைந்திருக்கிறது. கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் மேற்கு தொடர்ச்சி மலைகளும் சங்கமிக்கும் ஒரு அடிவார வனப்பகுதி. இந்த பண்ணாரியம்மன் சுயம்புவாக தோன்றியிருக்கிறார். இது இந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிறது. முதலில் அம்மன் சன்னதி இருக்கும் ஒரு சிறு கோயிலாக இருந்தது. தற்பொழுது மிகப்பெரிய ஒரு கோயிலாக மாறியிருக்கிறது. இங்கு வருவதற்கு கோவை, சத்தியமங்கலம், புளியம்பட்டி மற்றும் மைசூரிலிருந்து நிறைய பேருந்து வசதிகள் இருக்கின்றன. இங்கு நடக்கும் குண்டம் திருவிழா வெகு பிரசித்தம். அதற்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிகிறார்கள். அந்த குண்டம் திருவிழாவையொட்டி ஈரோடு மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்படுகிறது. இங்கு துலாபார வழிபாடும் நடக்கிறது. இந்த கோயில் ஒரு நல்ல வனப்பகுதியில் அமைந்திருப்பதால் காட்டுப்பன்றிகளும் அவ்வப்போது மான்களும் குரங்குகளும் நிறைய தென்படுகின்றன. அம்மனுக்கு உப்பும் குறுமிளகும் கொட்டி வழிபடுவது சிறப்பு. உப்பிட்டு தீபம் ஏற்றி வழிபடுகின்றனர். இங்கே ஒரு குட்டி குரங்கு. அதற்கு யாரோ ஒரு வாழைப்பழம் கொடுத்திருக்கிறார்களா அல்லது பிடுங்கிக் கொண்டு வந்திருக்கிறது போலும். அமர்ந்து அதன் வேலையை கவனித்து கொண்டிருக்கிறது. இது போன்ற சேட்டைகளை இங்கு நாம் நிறைய காணலாம். பண்ணாரியம்மன் கோயிலை சுற்றியுள்ள பிரகாரத்தில் இது போன்ற சிறு வழிபாடுகள் நிறைய நடைபெறுகின்றன. புற்றுக்கண் மாரியம்மன் கோயில், நாகதேவதைகள் என்று நிறைய தெய்வங்கள் இருக்கிறார்கள். புற்றுக்கு மஞ்சள் குங்குமமிட்டும் பாலூற்றியும் வழிபடுகிறார்கள். இங்கு பக்தர்கள் அலகு குத்தியும் பால்குடம் எடுத்தும் வருகிறார்கள். இங்கு தமிழக அரசு சார்பில் இலவச அன்னதானமும் நடைபெறுகிறது. இங்கு முடிக்காணிக்கையும் கொடுக்கிறார்கள். கோயில் வார நாட்களில் பெரும்பாலும் கூட்ட நெரிசலின்றி அமைதியாக இருக்கிறது. இங்கு காலை 5:30 மணி முதல் இரவு 9 மணி வரை 4 கால பூஜை நடைபெறுகிறது. இங்கு இருக்கும் பண்ணாரியம்மன் சக்தி தேவியின் அம்சமாக கருதப்படுகிறார். இங்கு அம்மன் சுயம்புவாக தோன்றி வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி அமர்ந்து அருள்பாலிக்கிறார். தெற்கு நோக்கி அமர்ந்திருப்பது இந்த கோயிலின் ஒரு தனிச்சிறப்பு. சத்தியிலிருந்து மைசூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் இந்த கோயில் அமைந்திருப்பதால் இந்த கோயிலுக்கு போக்குவரத்து வசதிகள் எப்பொழுதும் உண்டு. இந்த வழியே செல்லும் அனைத்து கனரக வாகன ஓட்டுநர்களும் இந்த கோயிலுக்கு தேங்காய் உடைத்துவிட்டு செல்கிறார்கள். இங்கு தமிழகத்திலிருந்து மட்டுமல்ல, அண்டை மாநிலங்களிலிருந்தும் நிறைய பக்தர்கள் வருகிறார்கள். குறிப்பாக கர்நாடகத்திலிருந்து. தமிழகத்தில் ஏராளமான அம்மன் கோயில்கள் இருக்கின்றன. அவற்றுள் குண்டம் இறங்கும் வெகு சில கோயில்களில் பண்ணாரியம்மன் கோயில் மிகவும் பிரபலம். இங்கு காலை முதல் இரவு வரை தொடர்ந்து 12 மணி நேரம் குண்டம் இறங்குகிறார்கள். மனிதர்கள் இறங்கிய பிறகு கால்நடைகளும் குண்டத்தில் இறங்குவது இங்கு நடக்கும் குண்டத்தின் தனிச்சிறப்பு. முன்பெல்லாம் 24 மணி நேரமும் போக்குவரத்து இருந்த இந்த சாலையில் தற்பொழுது காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரையிலேயே வாகனங்கள் அனுமதிக்கப்படுகின்றன. கோயில் வரையிலேயே வாகனங்கள் வர அனுமதி உண்டு. அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை வணக்கம்.